வெல்கம் டு ஜாஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நான் 37 செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னென்னு நான் இதில் சொல்லி என்னென்னு கால்குலேஷன் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஷோல்டர் வந்து 14, செஸ்ட் 37, ப்ளவுஸ் லென்த் 15.5, பீஸ்ட் 34, ஆர்ம் ஹோல் 16.5, ஸ்லீவ் லென்த் 10.5, ஸ்லீவ் ரவுண்ட் 10.5, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 10. நாங்கள் இப்போ ஒன்றுண்டா எப்படி கால்குலேஷன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஷோல்டர் எப்படி கால்குலேஷன் பண்ணுறேன்னு சொன்னால், ஷோல்டர் வந்து பாடி ஷோல்டர் வந்து 14, அதுலேருந்து 10 கழிச்சிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பிறகு வார விடைய திருப்பி நாங்கள் 2ஆல் டிவைட் பண்ணினோம்டா பிரித்தோம்டா எங்களுக்கு 6 கிடைக்கும். அதாவது ஷோல்டர் 6, ஃபுல் ஷோல்டர் 6 கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஆர்ம் ஹோல் லென்த்தை பார்ப்போம். அது வந்து ஷோல்டர் லென்த்தோட அரேஞ்சியை கூட்டி நாங்கள் வரைஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆர்ம் ஹோல் லென்த் வந்து கிடைக்கும். அடுத்தது சாரி ப்ளவுஸ் லென்த் வந்து 15.5, 15.5. அதோட இது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்தபடினால 1 இன்ச்சை நாங்கள் கூட்டி 16 இன்ச்சுக்கு நாங்கள் வரைய வேணும். அடுத்தது வேஸ்ட் வந்து 34, 34 4ஆல் டிவைட் பண்ணி 4ஆல் பிரித்தா 8.5 வரும். அந்த 8.5யோட தையல் இடைவெளிக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து நாங்கள் 10 வரையலாம். நெக்கினுடைய அகலம், நெக் பீத்தண்டா நெக்கினுடைய அகலம் எவ்வளோன்னு சொன்னால், அதை 37 12ஆல் பிரித்தோம்னா 37 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்படின்னா 3 வரும். 3லேருந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி நாங்கள் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம். தச்சு முடிய எங்களுக்கு சரியாக வந்து அடுத்தது ஆர்ம் ஹோல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறது. இந்த மெஷர்மெண்ட் வந்து 37 இன்ச்சஸ் செஸ்ட். அதை 4ஆல் டிவைட் பண்ணினா 9.25 வரும். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சை மைனஸ் பண்ண 1 இன்ச்சியை கழிச்சா 8.25. இந்த 8.25 தான் ஆர்ம் ஹோல் ரவுண்டாக இருக்கும். அப்போ 16.5 இப்போ சரியாக இருக்கும். இங்கே அடுத்தது செஸ்ட் ரவுண்டுன்னு சொன்னால் உடம்பினுடைய அகலம் 37 4ஆல் நாங்கள் டிவைட் பண்ணினா 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 9.25 வரும். அந்த 9.25ஓட அரை இன்ச்சியை கூட்டினா 9.25 வரும். 9.25ஓட நாங்கள் தையல் இடைவெளிக்காக நீங்கள் 1 வைக்கலாம், 1.5 வைக்கலாம், 1.25 வைக்கலாம், 1.25 வைக்கலாம். இவ்வளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் இதை அளவை போடலாம், வரையலாம். அடுத்தது இனி நாங்கள் முக்கியமான பகுதிக்கு வருவோம். அந்த ப்ராக்கெட் லென்த், அதாவது சொல்லுவது உடம்பினுடைய முன் உடம்பினுடைய நீளம் என்று சொல்லுவாங்க. ப்ராக்கெட்டினுடைய லென்த் வந்து இந்த 37 நாங்கள் 4ஆல் பிரித்து வர விடையோட 5 இன்ச்சஸை கூட்டி 5 இன்ச்சஸை கூட்டினோம்னு சொன்னால் 14.5 வரும். இது வந்து எல்லா கட்டிங்கும் ஒரே மாதிரி தான், எல்லா அளவுகளுக்கும் இது சரியான அளவு. இதில் தையல் இடவு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். அடுத்த ஸ்லீவ் லென்த் வந்து 10.5, அதோட லைனிங் ப்ளவுஸுடைய ஒன்றை கூட்டி 11.5 சொல்லி நாங்கள் போடுவோம். இதுதான் இந்த செஸ்ட் மெஷர் வந்து கால்குலேஷன் பண்ணுற முறை. Like, share and subscribe Jasmine Tailors. Thank you for watching.